ஒரே ஆளுக்கு ஒரே பர்சனு 3 கம்பெனி பேர் வச்சு லாரியை மொத்தமாக எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லாரி வச்சிருக்கவங்களும் அடிபடுறாங்க. அந்த ஒரு ஆளாலையும் செய்ய முடியல. அதனால எல்லா நெட்களும் ரோட்ல கிடக்கு. என்னால அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. இத பிரிச்சு அம்மா காலத்துல இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது சொல்லிக்கிறேன். அதாவது மொத்தம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட 625 மில்லுகள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அதாவது அரவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள கூலி எவ்வளதோ அந்த அரவைக்கு உள்ளதை அரசாங்கம் கொடுத்துரும். இதை அரைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 625 மில்லுல ஸ்டாக் பண்ணலாம் நெல்ல. அதுக்கு நெல் போய் சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு 625 குடோன்ல 11 லட்சம் டன்னு அங்க போய் அடுக்கலாம். இந்த முறைகள் அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கச்சிதமா இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு. அந்த சுழற்சி கரெக்டா வந்தது. இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல.